ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க இடைவேளி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes. இந்த படத்தை சந்தீப் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல புனர்நவி, நவீன் நேனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸா இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மில்க் பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் அது தரல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பால்ல கலப்படம் பண்ற மாதிரி ஒரு ஆஃபர் வருது. அத நம்ம ஹீரோயின் தட்டி கழிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு மணி மைண்டட், சோ அவரு அதை பண்ற அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, அவங்க அது பண்ணாங்களா, அப்படி பண்ணி அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, அதை எப்படிலாம் சமாளிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தின இவங்க எடுத்துற கான்செப்ட சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஃபுட்ல இந்த மாதிரி கலப்படம் பண்றதை பத்தி பேசி இருக்குது. அது வழியா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜும் ரொம்ப ஈஸியாவே கன்வே ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவரோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாத்திலயும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாவே இருக்காங்க. ஹீரோயினுக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஒரு த்ரில்லர் படம். ஆனா அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணவே இல்ல. பயங்கர பிரெடிக்டபிளா இருக்கு படம். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே ஃபிளாட்டா போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் ஓவரால் எங்கேஜிங்கா அவங்க கொண்டு போயிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் முக்கியமானவங்க. அவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே இன்னுமே டெப்தா எழுதினா நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓவரால் ஓகேவா இருக்கு. சாங்ஸும் பரவாயில்லாம தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. எடிட்டிங்ல இன்னும் நிறைய சென்ஸை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதினாங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படமாவே வந்துடும். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.